ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். நம்ம ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் நம்ம ப்ரோச்சஸ் கிளாஸ் 1 to 19 வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். போன கிளாஸில் நம்ம ஒரு சிம்பிள் டிசைனை வச்சு கிராண்டாக ஒரு ரெயின்போ ஷெல்லில் வச்சு நம்ம அழகாக ஒரு டிசைன் மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் போய் பாருங்கள். என்னோடய சேனல் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வாங்க, இந்த வீடியோவில் நம்ம ஒரு அழகான வேற ஒரு டிசைனில் ப்ரோச்சஸ் ஒர்க் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் அதோட லுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிச்சாக தெரியும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். ரெயின்போ ஷெல், டியூப் பீட், லீஃப் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ரெயின்போ ஷெல்லோட கலரும் நீங்கள் என்ன விருப்பமோ அதை எடுத்துக்கலாம். 2mm பீட், ஃப்ளவர்ஸ் சீக்வன்ஸ், அது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஸ்மாலாக எடுத்துக்கலாம், பிக்காக எடுத்துக்கலாம். குந்தன் ஸ்டோன், அதுவும் நான் 2 கலரில் எடுத்திருக்கேன், க்ரீன் அண்ட் ப்ளூவில் எடுத்திருக்கேன். டேப்லெட் பீட், குந்தன் ஸ்டோன் க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன். இது ஒரு வகையான சீக்வன்ஸ், அதுவும் எடுத்திருக்கேன். அப்புறம் நார்மல் நீடில், நார்மல் த்ரெட், க்ளூ. வாங்க இப்போது இந்த கிராஃப்டை எப்படி நம்ம அழகாக செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஃப்ளவர் சீக்வன்ஸை நடுவில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும், ஆனால் இது பெருசாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்றப்ப நம்மளுக்கு வேணும், அந்த கேப் வேணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் 5 பெட்டிலே நம்ம த்ரெட்டை விட்டு விட்டு எடுக்கணும். நம்ம எந்த ப்ரோச்சஸ் ஒர்க் பண்ணாலும் நம்மளுக்கு இதே மெத்தட்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நூல் சின்னதாக கோத்துக்குங்க, அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதிலே நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு 2mm பீடை நம்ம அதை இன்சர்ட் பண்ணிடலாம். நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு லாஸ்ட்லேயே நம்ம பண்ணலாம், இல்லை இப்பயும் பண்ணலாம். நான் இப்போயே நான் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இது நடுவில் முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், இதை சுற்றி நம்ம ஸ்டோன் இருக்கு இல்லையா, குந்தன் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஒட்டணும். டிசைன் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நம்ம 4 கார்னரில் இது ஒட்டணும். நீங்கள் ஆல்டர்னேட் கலரை கூட நம்ம ஒட்டலாம். க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அதை பொறுமையாக பண்ணுங்கள். இதே போல் நம்ம இந்த 2 சைடும் அழகாக ஒட்டணும். இப்போ நம்ம 4 சைடை ஒட்டிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம இங்கே இன்சர்ட் பண்ண அந்த கேப்பில் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த 2 ஹோல்ஸில் ஒரு ஹோல்ஸ் வழியாக நம்ம விடணும். இது கொஞ்சம் தூக்கியே நம்ம பண்ணலாம்.
கொஞ்சம் காயணும் கம்மு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அதை இன்னொரு ஹோல்ஸ் வழியாக நம்ம வந்து வெட்டி நான் எடுக்கிறேன். இப்போ இது பக்கத்துலேயே நம்ம அதே போல் அந்த சீக்வன்ஸை வந்து வைங்க. இப்போ இதுக்கு ஆப்போசிட் நீங்கள் வந்து ரெண்டு அந்த ஸ்டிச்சை வந்து போடுங்க. அப்புறம் வந்து அது ஸ்லிப்பாக நிற்கும். இப்போ வந்து நம்ம இதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம வந்து இது போடுறோம். பொறுமையாக பண்ணுங்கள். இந்த டிசைன்லாம் நீங்கள் ப்ளவுஸில் போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஓன் கிரியேட்டிவிட்டி தான். இது நம்மளுக்கே ஒன்று போடும்போது நம்ம இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா தானே நம்மளுக்கே ஐடியா வந்து நம்மளுக்கே வரும். ஸோ நீங்கள் இந்த டிசைன்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் உங்களுக்கு புதுசாக சொல்லணும்னு சொல்லிவிட்டு இந்த டிசைனை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து இது உங்களுக்கு வீடியோவாக நான் போடுறேன். நீங்கள் எங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு இதை போல் டிசைன் வந்து உங்களுக்கு இருக்காது. இப்போ நம்ம அழகாக வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதிலே வந்து அந்த பீடு கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைனாலும் இல்லை, அது உங்களுடைய விருப்பம். அது இப்போ வந்து டியூப் பீடு இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம இந்த குந்தன் ஸ்டோனுக்கு மேலே வந்து நம்ம இன்செர்ட் பண்ணணும். அதுக்கு சென்டரில் எடுத்துக்குங்க. இந்த குந்தன் ஸ்டோனில் உங்களுக்கு ஹோல்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து ஊசி நூலில் குத்தியும் நீங்கள் அதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து கம்மு போட்டும் அது வந்து ஒட்டலாம். இப்போது நான் டியூப் பீடர் வந்து நான் அதில் இன்செர்ட் பண்ணிட்டேன். அது பக்கத்துலேயே நீங்கள் வந்து சின்னதாக ஒரு ஊசியை வந்து குத்தி இடுங்க. இப்போது ஒரு சைடை நம்ம முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த ரெயின்போ ஷெல் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் அந்த ஹோல்ஸ் வழியாக குத்தி மேலே எடுங்க. இப்போ வந்து இந்த டியூப் பீடை வந்து நம்ம குத்திட்டோம். இப்போது ரெயின்போ ஷெல்லை வந்து இது மேலே குத்தி நம்ம அழகாக அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஊசி கோக்குற மெத்தடில் அதே மெத்தட் தான். 1 டைம் இல்லை 2 டைம் 3 டைம் வந்து நீங்கள் வந்து நல்லா அதை வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்ட்ரிப்பாக அந்த ஷெல் வந்து உங்களுக்கு அழகாக நிற்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த கார்னரில் அதே போல் நீங்கள் பண்ணணும். டியூப் பீடு, லாங் சைட் டியூப் பீடை வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. அதுக்கு மேலே வந்து குத்தி கீழே எடுங்க. என்னுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு வந்து இது புரியும். இப்போ வந்து ஒரு ரெயின்போ ஷெல்லை வச்சு அதில் வந்து நம்ம கோக்கணும்.
நல்லா பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அது அப்போ தான் வந்து நம்ம கேட்குற ஷேப்புக்கு அது வந்து நம்ம வரும். இல்லைன்னா அது வந்து நகர்ந்து போயிடும். இதே போல் மற்ற 2 சைட்லேயும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நம்ம 4 சைடும் வந்து இந்த ரெயின்போ ஷெல்லை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே வந்து இந்த லாங் பீட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம ஊசியை கீழேருந்து மேலே இழுத்துன்னு வரணும். இப்போது லாங் பீட்லேயே வந்து நம்ம வாங்கும் போது அந்த பீடு கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கும். அந்த பீடை வச்சு நம்ம குத்தி கீழே எடுக்கணும். நம்ம கடையில் வாங்கும் போது லாங் பீடு ப்ளஸ் அதை விட கொஞ்சமாக சைஸ் கம்மியான பீடும் இருக்கும். அந்த பீடை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் குத்தி கீழே இழுத்து அது பக்கத்திலே ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸை வந்து அதில் விடணும். விட்டு இதுவும் நான் சொன்ன போல் தான் பெட்டலில் வந்து ஒவ்வொரு பெட்டலுக்கு நடுவில் சைட்லேயும் நீங்கள் வந்து அந்த ஊசி த்ரெட்டை வந்து விட்டு விட்டு நீங்கள் எடுக்கணும். அப்புறம் உங்களுக்கு அழகாக இருக்கும். இது பிடிச்சிக்கிட்டு செய்யுங்க, அப்புறம் வந்து ஸ்ட்ரிப்பாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன் இல்லையா, ஸோ நானும் என்ன பண்ணுறேன், அது ஸ்ட்ரிப்பாக நிற்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு பெட்டலையும் நான் விட்டு எடுக்கிறேன். இப்போ நம்ம வந்து பெட்டல் ஃபுல்லாக வந்து விட்டு முடிக்க போகிறோம். அதில் நீங்கள் சுகர் பீடு இல்லைன்னா 2mm பீட் சர்க்கரை எது வேணால் நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதில் வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் நடுவில் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு 2mm பீட் அதில் நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இது வந்து இந்த ஒரு சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா, அதே போல் நம்ம மற்ற 3 சைடை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அதுவும் அதே போல் இங்கேருந்து லாங் பீடுக்கு நடுவில் நீங்கள் வந்து கிராஸாக எடுத்துக்குங்க. சென்டரில் எடுத்து அந்த பெரிய பீடில் பாதி பீடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் இன்செர்ட் பண்ணி ஊசியை கீழே குத்தி எடுக்கணும். இப்போது அது பக்கத்துலேயே வந்து ஃப்ளவரை வந்து நீங்கள் அதில் குத்துங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் வந்து பிடிச்சிருக்கான்னு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் எனக்கும் தெரியும். பிடிச்சிருந்துன்னா என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ வந்து நம்ம 4 சைடும் வந்து டியூப் பீடு ஃப்ளவர் சீக்வன்ஸ் ஒரு 2mm பீடை வச்சு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், அது பக்கத்துலேயே ஒரு லீஃப், எந்த லீஃபாக வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, கலர் அது உங்களுடைய விருப்பம். அது நான் வந்து ப்ளூ கலர் லீஃப் எடுத்திருக்கேன். அதில் 2 ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு ஹோல்ஸ் வழியாக விட்டு மேலே ஒரு ஹோல்ஸ் வழியாக வந்து நீங்கள் விட்டு எடுக்கணும். இல்லை நீங்கள் சுகர் பீடு இல்லை வேறு என்ன பீடு கோத்தாலும் கோக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். நான் வந்து அதை கோக்கல. இப்போது இங்கே இருக்குது இல்லையா, நான் வந்து இந்த சைடில் இருக்கிற ஒரு சுகர் பீடை வந்து விட்டு எடுத்துடுறேன். இதே போல் மற்ற 2 சைட்லேயும் வந்து நம்ம அதே போல் விட்டு எடுக்கணும். இப்போ நம்ம வந்து
இந்த 4 சைடும் வந்து லீஃப் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த ஸ்டோன் இருக்குது இல்லையா, அது பக்கத்துலேயே ஊசியை வந்து கீழேருந்து குத்தி மேலே எடுத்து அதில் டேப்லெட் பீட் இருக்குது, அதை வந்து நான் வந்து நேராக இன்சர்ட் பண்ணுறேன். பண்ணிட்டேன். இப்போ வந்து இங்கே இருக்கிற அந்த குந்தன் ஸ்டோனுக்கு மேலே அதே மாதிரி டேப்லெட் பீடை வச்சு நம்ம சுற்றி போடணும். 4 சைடும் போடணும் நம்ம. இப்போ பாருங்கள், நம்ம வந்து டேப்லெட் பீடை வச்சு நம்ம வந்து 4 பக்கமும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த ஸ்டோன் இருக்குது இல்லையா, கிளிப் ஸ்டோன், அதை வந்து நம்ம இதில் வந்து க்ளூ தடவி நம்ம ஒட்டணும். அது பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அது இப்போது கிளிப் ஸ்டோன் வந்து நம்ம இங்கே ஒட்டியாச்சு. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ உங்களுடைய கிளாத்துக்கு தகுந்தாப்புல எடுத்துக்குங்க. இப்போ இது எல்லாமே என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக அந்த ப்ளவுசஸ் கிளாஸை வந்து உங்களுடைய ப்ளவுஸில், சுடிதாரில் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் அழகாக வந்து போடலாம். பார்க்கறதுக்கும் ரிச்சாக இருக்கும். நீங்கள் போட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து அதை ஒட்டியாச்சு. இப்போ பாருங்கள், இது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த டிசைன் வந்து பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.